எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டைலிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன். அதாவது இண்டிகோ பவுடரும் ஹென்னா பவுடரும் மிக்ஸ் செஞ்சு நம்மளோட ஹேரில் அப்ளை செய்கிறது பற்றி டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்மளோட கிரே ஹேரை பிளாக்காக மாற்றுறதுக்கு நேச்சுரலான மெத்தடை ஃபாலோ செஞ்சு நம்ம வந்து ஹேர் கலர் வந்து செய்கிறது தான் இண்டிகோவும் ஹென்னாவும் யூஸ் செய்கிற மெத்தடு. ஆனால் அந்த இண்டிகோ ஹென்னாவை யூஸ் செய்கிற நேரம் ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ செய்யணும். அது கரெக்டாக நம்ம ஃபாலோ செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒர்க் ஆகாது. அதுக்காக நான் ஒரு சில டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் செய்கிற இண்டிகோ பவுடர் தரமானதாக இருக்கணும். நீங்கள் யூஸ் செய்கிற இண்டிகோ பவுடர் தரமானதாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டான ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். இந்த பவுடர் நல்ல ஒரிஜினலான ப்ராடக்டாக இருக்கும். கலர் வந்து வேறையாக இருக்குது, இல்லை வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது, இல்லை வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர்லலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. அந்த ப்ராடக்டெல்லாம் எக்ஸ்பைரி ஆகி இருக்கும், இல்லை வந்து தரமானதாக இல்லாமல் இருக்கும். அது மாதிரி உள்ள இண்டிகோ பவுடர்லாம் வாங்கி யூஸ் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேரில் கலர் வந்து வராது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் செய்கிற ஹென்னா பவுடரில் செம்பருத்தி பவுடர், இல்லை சீக்காய், கறிவேப்பிலை, இந்த மாதிரி ஒரு சில இன்க்ரீடியண்ட் எல்லாம் மிக்ஸ் செஞ்சு போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கிற ஹென்னா பவுடர் நீங்கள் யூஸ் செய்யக்கூடாது. பியோரான மருதாணி பவுடர் மட்டும்தான் நீங்கள் யூஸ் செய்யணும். இண்டிகோலேருந்து வர்ற ப்ளூ கலரும் மருதாணிலேருந்து வர அந்த ஆரஞ்சிஷ் ரெட் கலர் மாதிரி இருக்கும்ல, இந்த ரெண்டு கலரும் சேர்ந்து தான் நமக்கு வந்து பிளாக் கலரை வந்து நம்மளோட ஹேருக்கு கொடுக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இண்டிகோ ஹென்னா பவுடரை மிக்ஸ் செஞ்சு உங்களோட ஹேரில் பேக்கை அப்ளை செஞ்சுக்கிட்டு ஷவர் கேப் யூஸ் செய்யாதீங்க. இல்லை பிளாஸ்டிக் கவர்னால் நல்லபடியாக கெட்டி வைக்கிறது மாதிரியெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ பவுடர் ஏர் படுறதுனால தான் ஆக்சிடைஸ் ஆகும். அந்த ஆக்சிடைஸ் ஆகிற நேரம் தான் நம்மளோட ஹேருக்கு வந்து கலரே வந்து கிடைக்குது. நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே கவர் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஏர் சர்க்கியூட் இருக்காது, நல்ல ஒரு கலர் வந்து உங்களோட ஹேருக்கு வந்து கிடைக்காது. அதே இது ஹென்னா பவுடர் மட்டுமே நீங்கள் அப்ளை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷவர் கேப்பெல்லாம் யூஸ் செஞ்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு கலர் நல்லபடியாக கிடைக்கும். ஆனால் இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடைஸ் ஆகணும், அதுக்கு வந்து கொஞ்சம் ஏரெல்லாம் தேவை. அதனால கண்டிப்பாக நீங்கள் ஷவர் கேப் இல்லை பிளாஸ்டிக் லெவலில் கவர் வச்சு கவர் பண்ணாதீங்க உங்களோட ஹேரை. ஃபோர்த்து பாயிண்ட்டு, நீங்கள் பேக் அப்ளை செஞ்சு ஒரு 3 hours இல்லை வந்து 4 hours வரைக்கும் ஆகிடுச்சு. நீங்கள் நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கலாம். ஆனால் ஷாம்பு ஃபஸ்ட்டு டே வந்து யூஸ் செய்யக்கூடாது. யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஹேரில் இருக்கிற கலர் எல்லாமே போயிடும். அதனால நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் செய்யணும். யூஸ் செய்கிற ஷாம்பு ரொம்ப மைல்டான ஷாம்பாக இருக்கணும். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா இண்டிகோ பவுடரும் ஹென்னா பவுடரும் யூஸ் செய்கிற நேரம் ஃபஸ்ட்டு யூஸில் எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்காது. அதாவது எல்லாருக்குமே பிளாக்கான ஹேராக வந்து மாறாது. உங்களோட ஹேர் வந்து ரொம்ப தின்னான ஹேராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸில் நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும். உங்கள் ஹேர் வந்து ரொம்ப திக்கான ஹேர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸில் எல்லாம் கம்ப்ளீட்டான ஃபுல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எது மாதிரி யூஸ் செய்யணும் அப்படின்னா 1 monthக்கு வாரத்தில் ஒவ்வொரு நாள் இண்டிகோ பவுடர் யூஸ் செய்யுங்க. இப்போ வந்து ஒரு நாளை நீங்கள் சூஸ் செஞ்சுக்கிங்க. இப்போ வெனஸ்டே ஆகட்டும், இல்லை வந்து சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு நாளை வந்து சூஸ் செஞ்சு அந்த நாளில் இப்போ வந்து சாட்டர்டே எடுத்துக்கோங்க. 1 monthல உள்ள எல்லா சாட்டர்டேலையும் நீங்கள் ஹென்னா இண்டிகோ பேஸ்ட்டு அப்ளை செய்யுங்க. உங்களுக்கு வந்து நாள் போக போக கலர் வந்து அதிகமாகி உங்களோட ஹேர் வந்து நல்ல பிளாக்காக வந்து தெரியும். நீங்கள் அப்ளை செஞ்சு வாஷ் செய்கிற நேரம் பிளாக்காக ஹேர் இருக்கும். ஆனால் ஒரு 2-3 days எல்லாம் கழிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் ஃபேட் ஆனது மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து நாள் போக போக கொஞ்சம் ஒரு டார்க்கான ஒரு பர்பிள் கலரில் ஒயிட் ஹேர் இருந்தது மாதிரி இருக்கும். நீங்கள் ஆனால் ரெகுலராக யூஸ் செஞ்சுட்டே இருந்தீங்க, அதாவது வாரத்தில் ஒரு முறை யூஸ் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டார்க்கான பிளாக் கலர் ஹேராக வந்து மாறும். உங்களுக்கு நல்ல டார்க்கான பிளாக் ஹேர் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் யூஸ் செய்ய வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் செய்யுங்க. அது மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு முறை 1 monthக்கு யூஸ் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா மந்த்லி ஒன்ஸே வந்து யூஸ் செஞ்சால் போதும். முக்கியமான விஷயம், இண்டிகோ பவுடரை நீங்கள் மிக்ஸ் செய்கிற குவான்டிட்டியை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். எவ்வளோ குவாலிட்டியான பவுடர் நீங்கள் வாங்கினாலும் சரி, நீங்கள் மிக்ஸ் செய்கிற குவான்டிட்டியை மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. அதாவது 3 ஸ்பூனு இண்டிகோ பவுடர் எடுத்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூனு ஹென்னா பவுடர்,
ரெண்டுமே வந்து இதே குவான்டிட்டியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஹென்னா பவுடர் அதிகமாகிச்சு, இண்டிகோ பவுடரை குறைவாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது. 3:1 ஓகேவா? அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேரை வந்து பிளாக்காக மாற்ற முடியும் அப்படின்னு ஆயில்ஸ் இருக்குது, சீரம் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு ஆயிலை வந்து நான் வாங்கி ட்ரை செஞ்சிட்ருக்கிறேன். இது வந்து கலிக்கா ஹேர் ஆயில்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக வந்து ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டு. இதை ஒரு 3 மந்த் இல்லை 4 மந்த்துக்கு யூஸ் செஞ்ச பிறகு தான் ரிசல்ட் வந்து தெரியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் இதை வந்து இப்போ யூஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன 1 வீக் தான் ஆகியிருக்குது. ஓகேவா? ஃபுல்லாக நான் யூஸ் செஞ்சு பார்த்து ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.